Hello students, welcome to Hiba Maths. இது வரைக்கும் கொடுத்த 5 மார்க்ஸ் சேலஞ்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட் டே வந்து கொடுத்துருந்தேன் டே 3யோட சேலஞ்சை. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாட்டர்டே வர வேண்டியது. ஸோ இப்போ மண்டே வந்து நம்ம டே 4 ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வர ஃபுல் கொஷின்ஸை நம்ம சண்டே வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம், ரீகால் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிளான் எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஹாஃப் இயர்லியோட டைம் டேபிளும் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. டெய்லி நம்ம வந்து 5 மார்க் மட்டும் இல்லாமல் 2 மார்க்கும் இனி ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 மார்க் ப்ராக்டிஸோடையும் நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அது தனியாக ஒரு வீடியோ வரட்டும், 5 மார்க் தனியாக வீடியோ வரட்டும். இது ரெண்டுமே சைட் பை சைட் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி சயின்ஸ் சோஷியலுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் டைம் டேபிள் வந்துருச்சு, இனியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் லேட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நீங்களும் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் தெரியுதா, இதெல்லாம் நான் படித்து வச்சுருக்கேனான்ட்டு செக் பண்ணிக்கங்க. நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப்க்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, நான் டே 1 டே 2 டே 3 முடிச்சுட்டேன்ட்டு. நீங்கள் வந்து யூடியூப் கமெண்ட் செஷனில் எழுதுனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ மறக்காமல் வீடியோவோட கமெண்ட் செஷனில் எழுதுங்க லாஸ்ட் டேயோட சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்ட்டு. சரிங்களா? டே 4க்கான சம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த சம்ஸை முடிச்சிருங்க. இப்போது டே 4க்கான 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் சாப்டர்லேருந்து. If lth, mth and nth terms of an AP are x, y, z respectively, then show that x m minus n, y n minus l plus z l minus m is equal to 0. Second question, consider the function f of x, g of x, h of x. f of g of h is equal to f of g of h. In each case, ஒரே ஒரு சப்டிவிஷன் தான் கொடுத்துருக்கேன். தேர்ட் கொஷின் ஸ்கொயர் ரூட் சம்ஸு. ஸ்கொயர் ரூட் சம்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ 1 by 1 ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் முடிக்கலாம். ஃபோர்த் கொஷின், ஃபைண்ட் த சம் ஆஃப் 9 cube plus 10 cube up to 21 cube. அடுத்து பைத்தகோரஸ் தியரம். ஸோ இனி கொஷின் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எக்ஸாம்பிள் 2.28. செகண்ட் கொஷின் எக்ஸஸ் 1.5ல 8th கொஷினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். தேர்ட் கொஷின் வந்து எக்ஸாம்பிள் 3.21. ஃபோர்த் கொஷின் எக்ஸாம்பிள் 2.57. பைத்தகோரஸ் தியரம் தான். ஸோ அது பேஜ் நம்பர் தான், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த 5 மார்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாம் அப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக எழுதலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.